सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரியன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி 2026 ஹிந்தி தேர்வு நடக்குது. அதுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸப்டட் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட வீடியோஸ் நாங்கள் பிராதி மத்தியமாலாம் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இப்போ ராஷ்டிரபாஷா வந்து பேப்பர் 1 போட்டிருக்கோம். இப்போ பேப்பர் 2ல் வந்து 1 to 9th ரோமன் வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ 10th ரோமன் பார்க்குறோம். இது வந்து மதியம் நடக்கக்கூடிய பேப்பர் 2 10th ரோமன். கின்கின் இந்தோ லோககித் கஹாவத்துக்கு சம்ஜாயே. லோகோகித் அப்படின்னா வந்து இது வந்து ப்ராவர்பு பழமொழி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்ஸு. இதில் 5 கொடுத்து வந்து 2 எழுத சொல்லுவாங்க. ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு ஒன் லக்கடிக்கு பல் பந்திரியா நாச்சே தண்டके பயसे आदमी शब कुछ करता है. लकड़ी के बल बंदरिया नाचे அப்படின்னா வந்து குச்சி எடுத்தால் குரங்கும் நடனமாடும். நாச்சு அப்படின்னா வந்து நடனம் ஆடுறது. குச்சி எடுத்தால் குரங்கும் நடனமாடும். இந்த பழமொழிக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. தண்டக்கே பயமே அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ஒரு தண்டனைக்கு பயந்து எல்லாவற்றையும் செய்கிறான். தண்டக்கே பயமே ஆத்மீனா மனிதன் ஷப் குச்சு கர்த்தாகே. ஒரு மனிதன் தண்டனைக்கு பயந்து எல்லாவற்றையும் செய்கிறான். மோகன் தபுத்தர் கோ ரோஜ் தேர் சே ஆத்தா தா. மோகன் வந்து தபுதர்னா ஆஃபீஸு. மோகன் தினமும் அலுவலகத்திற்கு, ரோஜினா வந்து தினமும் அலுவலகத்திற்கு தாமதமாக செல்கிறான். தேர்னா வந்து லேட்டாக போயிட்டுருக்கான். ஏக் தின் ஜப்பு मैनेजर ने बुश बुलाकर नौकरी से निकाल देने की धूमकी थी. ஒரு நாள் வந்து மோகன் வந்து தினமும் வந்து அலுவலகத்து வந்து லேட்டாக போயிட்டுருக்கான். அப்போது ஏக்குதின் ஒரு நாள் வந்து மேனேஜர்னா மேலாளர் வந்து அவரை கூப்பிட்றாரு. யாரை? மோகனை கூப்பிட்றாரு. புலாக்கர்னா அவரை வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த வேலைக்காட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து நீ தினமும் வந்து லேட்டாக வந்துட்டுருக்க, உனக்கு பணியிலேருந்து வந்து நிக்கால் தேனி அப்படின்னா பணியிலேருந்து வந்து நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். புஷ் தின்சே மோகன் சம்மியப்பர் ஆனே லகா. உடனே அவர் சொன்னதுலேருந்து மோகன் பயந்துட்டு என்ன பண்ணுறா, தினமும் வந்து அந்த சரியான நேரத்திற்கு மோகன் வந்து சம்மியப்பர் சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வர தொடங்கினான். லகா அப்படின்னா வந்து தொடங்கினான். சச்சுகை லடுக்கிக்கு பல் பந்தரியா நாச்சே. இதுதான் வந்து குச்சி எடுத்தால் குரங்கு மாடும் என்ற பழமொழிக்கு அழகாக வர்ணிக்கிறார் ஆசிரியர். செகண்ட் ஒன் ஈத்திக்கே சாந்த் நிகோனா. ஈத்து பண்டிகைக்காக ஆவலுடன் இருத்தல். மில்னா துரல்பு ஹோனா. அதை காண்பது அரிதாக இருக்கிறது. ராம் और ரஹீம் மித்ரத்தே. ராம் மற்றும் ரஹீம் நண்பர்களாக, மித்ர அப்படின்னு நண்பர்களாக இருந்தனர். ஜப்பு கயி தீனோங்கே பாத்து வே மிலு. ஜப் அப்பொழுது பல நாட்களுக்கு பிறகு, கயி தினோ அப்படின்னா வந்து பல நாட்களுக்கு பிறகு, நீண்ட நாட்கள் கழித்து அவர்கள் ஒவ்வொருவருக்கொருவர் சந்தித்தனர். வே மிலு அப்படி இருவரும் சந்தித்தனர். தோ ராம்னே ககா. அப்பொழுது ராம் கூறுகிறார். ஆப்புதோ ஈந்திக்கே சாந்துகோ கயே. நீ சந்திரனாக மாறிவிட்டாய் என்று ராம் கூறுகிறார். தேர்ட் ஒன் ஹுவாங் பயாசோங்கே பாஸ் நகி ஜாத்தா. தாகம் எடுத்தவருக்கு கிணறு செல்வதில்லை. ஹுவாங்னா வந்து கிணறு, பியாசா அப்படின்னா வந்து தாகம் எடுத்தவருக்கு கிணறு செல்வதில்லை. ஜிஸ்கோ ஜருரத் ஹை வகி தூசரே கே பாஸ் ஜாத்தா ஹை. தேவைப்படுவர் மட்டுமே இன்னொருவருக்கு செல்கிறார். கோபால் சே உஸ்கே दोस्त ने फ़ोन में कहा. கோபால் நண்பர் அவரை ஃபோனில் அழைக்கிறார். கோபால் வந்து நண்பர் வந்து ஃபோனில் வந்து அழைக்கிறார். முஜே 200 रुपये की ज़रूरत है. எனக்கு 200 ரூபாய் எனக்கு அவசியம் தேவைப்படுகிறது. ஜருரத்து தேவைப்படுகிறது. ஜரா லாக்கர் தோ. நீ வந்து எனக்கு கொடு. லாக்கர் அப்படின்னா நீ கொண்டு வந்து எனக்கு கொடு. தப்பு கோபால்னே ககா. அது கோபால் நண்பர் ஃபோனில் அழைச்சி சொல்கிறாரு, எனக்கு 200 ரூபா தேவைப்படுது, நீ வந்து எனக்கு கொடுன்றாரு. அதுக்கு கோபால் சொல்கிறாரு. தப்பு கோபால் நே ககா மேரே பாஸ் சம்மிய நகிகை. மேலே எனக்கு இப்பொழுது வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை. சம்மி அப்படின்னு நேரம் இல்லை. தும் ஆக்கர்லே ஜாவோ. நீ வந்து என்னிடம் வாங்கி கொண்டு போ. சப்புகை
ஹுவாங் பியாசேங்கே பாஸ் நகி ஜாத்தா. தாகம் கொண்டவருக்கு கிணறு செல்லாது என்பது இது உண்மைதான். 4th ஒன், ஹீரேக்கு பறக்கு ஜௌஹரி ஜானி குணகி குணக்கோ பகச்சான் சக்தாகை. ஒரு நகை கடைக்காரரால் மட்டுமே வைரத்தை மதிப்பிட முடியும். ஜௌஹரி அப்படின்னா வைரத்தை மதிப்பிட முடியும். கர்நாடக கானி சுனக்கு காயக்கு மாதவத்து குஷ் ஹுவா. கர்நாடக இசை பாடல்களை, கானா அப்படின்னா அந்த இசை நிறுத்த, கர்நாடக இசை பாடல்களை கேட்டு பாடகர் மாதவர் மகிழ்ச்சி அடைந்தார். குஷில் வந்து மகிழ்ச்சி அடைந்தார். பர் முர்க்க மோகன் கி சம்ஜா மீ குச்சி நகி ஆயா. ஆனால் முர்க்க அப்படின்னா முட்டாளான மோகனுக்கு அது புரியவில்லை. சமஜிமே குச்சி நகி அப்படின்னா அந்த கர்நாடக இசை வந்து மோகனுக்கு புரியவில்லை. கியோன்கி ஏனென்றால், ஹீரேக்கி பறக்குத்து ஜௌஹரி ஹோ ஜானே ஏனென்றால் ஒரு நகை கடைக்காரரால் மட்டுமே வைரத்தை சோதிக்க முடியும். 5th ஒன், ஹாத்தி கே தாந்த் கானே கே அவுர் திக்கானே கே அவுர். யானையின் பற்கள், தாந்திர வந்து யானையின் பற்கள், கானின சாப்பிடுவதற்கும் மற்றும் காட்டுவதற்கும், திக்காத்தே கே அவுர் அப்படின்னா காட்டுவதற்கும் தான். ககனா குச்சு கர்ணா குச்சு தூஸ்ரேக்கு தோக்கா தேனா. சொல்வது ஒன்று, செய்வது மற்றொன்று, இது ஏமாற்றுவதாகும். ராம் நே ரவி சே ககா. ராம் ரவியிடம் கூறுகிறார், ஹமாரே நேதா ஜப்பு பாகர் நிகழ்த்தே ஹை. ஹமாரே நேதா ஜப்பு பாகர் நிகழ்த்தே ஹை. எங்களுடைய நேதா அப்படின்னு எங்களுடைய தலைவர் வெளியில் செல்கிறார். தோ சஃபேத் காதி கே கப்படேக்கு பகன்தேகை. அவர் வெளியில் செல்லும் பொழுது அவர் வெள்ளை கதர் ஆடைகளை அணிந்து கொள்கிறார். பகன்தே அப்படின்னு அணிந்து கொள்கிறார். ஆனால் கர்மே வே விலாயத்தி கப்படே பகன்தேகை. ஆனால் வெளியில் சொல்லும்போது அவர் வந்து தலைவர் வந்து வெள்ளை ஆடைகளை அணிந்து கொள்கிறார். ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது வெளிநாட்டு ஆடைகளை, விலாயத்தி அப்படின்னா வெளிநாட்டு ஆடைகளை அணிந்து கொள்கிறார். ரவினே ககா. அதற்கு ரவி சொல்கிறார், கியா தும்ஹே மாலும் நகி கி ஹாத்தி கே தாந்த் கானே கே அவுர் திக்கானே கே அவுர் ஹோத்தே ஹை. ரவி சொல்கிறான், கியா என்ன, தும்ஹே மாலும் உனக்கு இது தெரியாதா, ஹாத்தி யானைக்கு சாப்பிட 2 பற்கள் இருக்கின்றன, காட்டுவதற்கு 1 பற்கள் இருக்குது, உனக்கு தெரியாதா என்று ரவி கூறுகிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.